சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட நான் அழைப்பதிலும் பேசுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் செய்தியை ப்ரிப்பேர் செய்யும்போது அது சாதாரண செய்தியோ, பெரிய செய்தியோ, நல்ல செய்தியோ, கெட்ட செய்தியோ எப்படியோ எனக்கு தெரியாது. கெட்ட செய்தின்னு ஒண்ணுமே இருக்காது. ஆனா சில பேர் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிம்பாங்க சில இடத்துல. அப்படித்தானுங்க? அப்படிதான் கவனிக்கணும். குறை இருந்தா சொல்லணும் தாராளமா. அதனால செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல போராடி வார்த்தைகளை கேட்பேன். இன்னைக்கு அப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது சங்கீதம் 128 ஆண்டவர் கொடுத்தார். ஏன் இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நவீன காலம், புரட்சியின் காலம், எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற காலம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது குறைந்து போய்விட்டது. தெரியாத காலத்தில் நடந்தா பரவாயில்ல. எத்தனையோ தொலைக்காட்சி ஊழியங்கள் வந்துருச்சு, கான்ஃபரன்ஸ் ஊழியங்கள் வந்துருச்சு, டெய்லி வார்த்தைகள் வந்துருச்சு. ஆனா வந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைகள்ல, வீடுகள்ல கூடுதா குறையுதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, இல்லமானே குறையுது, நீ தான் தைரியமான ஆளு, என்னுடைய ஊழியத்தை, வார்த்தைய யாருடைய முகத்தையும் பார்க்காம, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டபடி, என் நாம மகிமைக்குன்னு சொன்னதுனால, உங்க ஊழியம் மகிமையா இருக்கிறபடினால யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீ தைரியமா பேசுவ, நீ பேசுப்பான் இருக்காரு. இப்பவும் பேச போறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தா என்னென்ன காரியம் இருக்கு அதான் இன்னைக்கு நாம காமிக்க போகிறோம். வாசிக்கலாம். இந்த நாளில கூட 128வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவன் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில பாக்கியவான், பாக்கியசாலி என்று சொல்வது மிக மிக அவசியமான காரியம். உண்மையா பையாங்க? அரை பாருங்க, எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நோய் நொடியுமா, புண்ணும் சிறங்குமா, செலந்தியுமா அப்படியே தெரிகிறாரு. அப்படி சொல்லணுமா? இல்லை உங்களை பார்த்து உனக்கு என்னம்மா பாக்கியசாலி, உனக்கு என்னையா பாக்கியவான் அப்படின்னு சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? பாக்கியவான், பாக்கியவதி. இதுக்கு ஒரு தகுதி என்னங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தா பாக்கியவான். பாக்கியவான்னா கஷ்டப்படுறவங்கள சொல்லுவாங்களா, நல்லா இருக்கிறவங்கள சொல்லுவாங்களா? இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா ரெண்டுமே இருக்கா? எப்படி? எல்லாமே இருக்கும். துன்பப்படுறவங்களையும் பாக்கியவான் சொல்லுவீங்களா? ஆனா துன்பத்தை கொடுத்துதான் உங்களை பாக்கியசாலியா மாற்றுவாரு. ஆனா அந்த நேரத்தில் அவருடைய வழிகளை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நம்ம தான் துன்பம் வந்தா அந்த பாக்கியமே வேணாம் ஐயா, இந்த உலகத்துல வேற ஏதாவது பாக்கியம் இருந்தா கூட்டு போறேன். புரியுறவங்களுக்கு புரியும். பாக்கியம் வேணுமா, பாக்கியம் வேணுமா? ஏதோ ஒண்ணு ஆள முடியா என்ன? அல்லேலூயா. ஆமா. சரி, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படியா இருக்குமா? நமக்கு அப்படி இருக்கா? இருக்கணும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆணி வேறு என்னன்னா பயம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், நிறைய பேர்கிட்ட தேவ பயம் இல்லை. நிறைய சர்ச்சுகள்ல பார்த்தா, நான் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது, நான் ஊழியக்காரன், செய்தியாளர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் முன்னாடி உட்காந்துட மாட்டேன்.
எங்கனையாவது நடுவில் ஒரு பெஞ்சுக்குள்ள கொண்டு போய் சொருகுடா அப்படிமே, என்னைய சொருகுனோன்னு வேற ஏதாவது நினைச்சிடக்கூடாது. பின்னாடி கொண்டு போய் உட்கார வைடான்னு சொல்லுவேன். உண்மையாவே வந்து கூப்பிட்டா கூட இல்லை பாடுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பெஞ்சில் உரு 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 உருன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, வைக்கிறவருக்கு தெரியுது, வைப்ரேட் சத்தம். இது என்ன காரணம்? கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம் இல்லை. அப்புறம் அந்த செல் எடுத்து சர்ச்சுக்குள்ள இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அப்படியே ட்ரிங் 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 நான் இஸ் டூ லேட், லேட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறதா, லேட்டாக கால் பண்ண எப்படியோ ஒன்று தெரிஞ்ச வரைக்கும் அனுப்பிக்கங்க, அப்புறமா கால் பண்ணுறேன், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க, 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலை. நன்மையும் கிருபையும் நமக்கு தொடர மாட்டேங்குது. நம்மளை பார்த்து பாக்கியசாலி பாக்கியவதின்னு சொல்றதுக்கு அவ கிடக்கா வெறுங்கிருக்கி என்னமோ, அவன் கிடக்கா வெறும் பையன். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தா நீங்க வெறும் பையனும் கிடையாது, வெறும் பொண்ணும் கிடையாது, பாக்கியசாலிகள். உங்களை நன்மையும் கிருபையும் உங்க கையின் பிரயாசத்திலிருந்து கட்டாயமா தொடரும். யோசேப்பு பாத்தீங்களாங்க, ராஜா வாழ்க்கை வந்துச்சு, ராஜா வாழ்க்கை வந்துச்சு. ஆனா அவன் சொன்னான், இந்த துணிகரமான பாவத்திற்கு நான் உடன்படுவது எப்படின்னு சொல்லி வெளியே ஓடினான். கொஞ்ச காலம் சிறையிலே புடைக்கப்பட்டாலும், அவர் சொன்ன மாதிரி துன்பப்படுறதும் பாக்கியவான்னு சொல்லி துன்பத்தை அனுபவித்தாலும், கடைசியில் அவர் எப்படிதான் இருந்தாரு? தீமையான அனைத்தையும் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம். கர்த்தர் என்னை ஜீவரட்சணியை செய்யும்படி என்னை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, ஆரோகண சங்கீதம் என்று வேகமாய் சொல்லுகிற நாம் ஏன் அந்த பாக்கியசாலி பாக்கியசாலின்னு பாக்கியவான் சொல்ற இடத்துக்கு நம்மளால வர முடியல? அநேக விஷயங்கள்ல கர்த்தருடைய பயப்படுற பயம் நம்மகிட்ட என்ன இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற அனுபவங்கள் நமக்குள்ள இல்லை. உண்மையாவே ஒரு மனிதன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருந்தா, திருவிருந்தை எடுத்திருக்கிறவர்கள் வேற எந்த காரியத்துக்கும் கை நீட்டி போகவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கு இந்த குறைவு, எல்லா சபைகளிலுமே இருக்கு இந்த குறைவு. 10 மணிக்கு ஆராதனை முடிக்கிறாங்க, 11:30 மணிக்கு போகக்கூடாத இடத்துக்கு போயிடுவாங்க. அதான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஒரு நண்பர் பாடினார். பாவியில் நிறைந்து பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, பயங்கரமான பாவ குற்றம். என்ன பாட்டு அது? என்ன பாட்டு? அதையும் நீயே சொல்லியா? பசுந்தோல் போற்றிய புலியானி, பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குளம், ஒரு குணம், சர்ச்சுக்குள்ள ஒரு குணம் இருக்கா? இது இல்லைங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது. அவர் எப்படி இந்த உலகத்தில் ஒரே மனமுள்ள தெய்வமாய் வந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஒரே வழி. அது என்ன வழி? ஜீவ மார்க்கத்தை பற்றி பிடிக்கிற வழி, ஜீவ நதியை பற்றி பிடிக்கிற வழி, கர்த்தருக்கு பயப்படுகிற வழி. அப்படி என்னங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால பெருசா நமக்கு கிடைச்சிடப்போ ஆகுதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. இல்ல, நான் என்ன பயப்படாமையா இருக்கேன், எனக்குத்தான் அவர் கருணையே காட்ட மாட்டுக்கிறாரு. இங்க பாட வேண்டியதான பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு. இந்த காலத்துல ஒரு வேடிக்கையான ஒரு பாட்டு இருந்துச்சு, கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யம்மா அப்படின்னு போய் பாட வேண்டியதானே. என்ன செய்யணுங்க? அதுக்கு வசனத்தை கவனிக்கணும், இன்னைக்காவது திருந்தணும், திரும்பணும். வாசிங்க 25வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அவனுக்கு தாம்
கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். நீங்க பயந்தா தானே அவர் உங்ககிட்ட பேசுவாரு. பயப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பக்கத்துல வர்றதுக்குள்ள அடுத்த நிமிஷம் ஓய், நான் என்ன உன்னைய விட சலச்சாலா? பிராமின்ல தான் எனக்கு தெரிஞ்சு கர்ப்பம் உண்டானா மருமக சலிச்சுட்டு இருக்கா, வெளியே ஆத்த விட்டு எங்கேயும் போகப்படாதோ இல்லையோ அப்படிம்பாங்க. சலிச்சிருக்கானா என்னது? உண்டாயிருக்கு. சரி, வசனத்தை வாசிங்க. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தா உங்க ஆத்துமா எப்படி தங்குதான்? நன்மையில் தங்குதான். இன்னைக்கு எப்படியோ பொழுது போயிருச்சு பிரதர், நாளைக்கு இந்த வெயில்ல எப்படி போய் என்ன செஞ்சு. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்தா இந்த மோசஸ் மாரியப்பன் எப்படி சாயங்காலம் திண்ணையில உட்காந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கிறாரோ அதே போல உங்களாலையும் இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அடிக்கிற வெயில் எனக்கும் அடிக்குது, உங்களுக்கு அடிச்ச புயல் எனக்கும் அடிக்குது, உங்களுக்கு வர்ற சூழ்நிலை சிலிண்டர் பிரச்சனை எனக்கும் வரும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடப்பேன். என் கையின் பிரயாசங்கள் நான் விரும்புறது நன்மையும் கிருபையும் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு பாருங்க, பாருங்க, ஆத்துமாவும் வாசிங்கம்மா. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆமே, நம்மளே இன்னும் சுதந்திரிக்க முடியல, நம்ம சந்ததி எப்படி? பேசிடுவான் 1.5 லட்சத்துக்கு, இனி நம்மளால முடியாது பிரதர், அவ்வளவுதான், கொடுத்த சுதந்திரத்தை இழந்துருவோம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தா நீங்க மட்டும் இல்ல சாரே, உங்க சந்ததிக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் சொல்றேன், எனக்கு இந்த ஊழியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க எனக்கு பின்னாடியும் நான் இந்த ஊழியத்தில் வைத்துட்டு போறத நிச்சயமா சாப்பிடும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த சர்ச் எனக்கு பின்னாடியும் ஒரு குறை இல்லாம நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் அவன் என்ன செய்யப்படுவான்? பாக்கியவானா, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கும். வாசிங்கம்மா. இன்னும் கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இருக்கிறது. உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் பேசவே மாட்டார் பிரதர், என்னன்னே தெரியல பிரதர், என்கிட்ட மட்டும் வெளிப்பாடே வரமாட்டேங்குது பிரதர். எப்படி வரும்? உங்ககிட்ட தான் கர்த்தருக்கு பயம் இல்லையா? அப்பப்ப இங்க வர்ற 2 நாள் வெளிப்பாடு வரல, 3 நாள் வெளிப்பாடு வரலன்னு வெளியே போயிடுறியா மொத்தமா? அப்புறம் எப்படி வரும்? ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படி? பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பேதையோடு பேசுகிற தேவன், இந்த குப்பையோடு பேசுகிற தேவன், இந்த நீசனோடு பேசுகிற தேவன், இந்த பலகீன பாண்டத்தோடு பேசுகிற தேவன். ஏன் உங்களோட பேச மாட்டாரு? கர்த்தருக்கு பயந்தாள், கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் அவர் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்தா நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்த ரகசியம் வெளிப்படும். ஏன்னா எலியா கர்த்தருக்கு பயந்தார், வெளிப்பட்டுச்சா இல்லையாங்க? எலிசா கர்த்தருக்கு பயந்தார், வெளிப்பட்டுச்சா இல்லையாங்க? சாமுவேல் கர்த்தருக்கு பயந்தார், அவன் சொல்றதை செய்டா, வெளிப்படுத்தினாரா இல்லையாங்க? சவுல் கழுதையை தேடி போகும்போது கறி சாப்பாடு போட்டு என் ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு ஐயா. கர்த்தருக்கு பயந்தா அவர் உங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். மனுஷன் தான் நல்லதை மறைப்பான், உச்சிதமானதை மறைப்பான், கொஞ்சம் கூட காசு போட்டு வாங்கிட்டு வந்துட்டா நாம இவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு மறைப்பான். ஆனால் என் தேவனுக்கு பயந்தா அவர் உங்களுக்கு மறைவா இந்த உலகத்தில் ஒன்றையும் வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் இச்சிப்பதற்கு, எல்லாவற்றையும் சுதந்திரிந்து கொள்வதற்கு, நீங்க மட்டுமல்ல உங்கள் சந்ததி சுதந்திரிப்பதற்கு உங்களை வழி நடத்துவார். கரங்களை எதிர்க்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன இருக்கணும் சாரே? கர்த்தருக்கு பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்குள்ளே துணிகரமான பதவிக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை,
பொறுப்புக்காக சண்டை. என்னன்னா பயம் இல்ல, கர்த்தருக்கு பயம் இல்ல. நாம நிக்கிறது சர்ச்சுக்குள்ளங்கிற பயம் இல்ல. நிறைய சபைகள்ல இப்பெல்லாம் பார்த்தா பாஸ்டர் ஒழுங்கா இருந்தா ஊழிய பிள்ளைகள் விசுவாசிகள் ஒழுங்கா இருக்கிறது இல்ல, விசுவாசிகள் ஒழுங்கா இருந்தா பாஸ்டர்மார் சும்மா இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா பயம் இல்ல, பயம் இல்ல. அப்புறம் நீங்க போய் சும்மா பாட்டு வேணா திருமணத்துல பாடிக்கலாம். இன்னொரு பாட்டு பாடுவாங்க, பயந்து பணிந்து. அது என்ன பாட்டு? கர்த்தருக்கு பயந்து நடக்கும் மனுஷன் பாக்கியவான். எங்க பாடுவாங்க அது? கல்யாணத்துல. வாசிங்க. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இன்னொரு காரியம், கர்த்தருக்கு பயந்து இருந்தா இந்த ஊருக்குள்ள சிலிண்டர் எப்ப இல்லாம போகும், வெயில் எப்ப அடிக்கும், நான் யார் குடும்பத்தை சங்கரிக்க போறேன், யாரை விட்டுருவேன், எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்வாரு? தெரியப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எதுவுமே தெரியல பிரதர், ஒண்ணுமே எனக்கு விளங்கல பிரதர், என்னன்னே தெரியல பிரதர், ஏதோ போறேன் ஏதோ வாரேன். வாழ்க்கையா பிரதர்? கர்த்தருக்கு பயந்து பாருங்களேன், உங்க ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லி முடியாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லியா சும்மா உட்கார்ந்துருக்கீங்க? ஆமென். உடன்படிக்கை. வாசிங்கம்மா, வசனத்தை முடிச்சிருங்க. தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். நம்பிக்கையோடு சொன்னார், பயந்திருந்து சொன்னார். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன செய்யுங்க? பயந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பயப்படுறதுனா எப்படிங்க? அப்படி எந்த நேரமும் அப்படியா? ஆமாவா? அது இல்லைங்க. இருதயத்துல ஞானமா நடக்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க. அத கூட நீதிமொழிகள் 1:7 ரொம்ப அழகா சொல்லி இருக்கு பாருங்க. ஏன்னா பயம்னோடனே என்னமோ ரொம்ப பெருசா டெபினேஷன்ல தான் நிறைய பேர் பயத்தை காட்டுறாங்க. ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டார், அண்ணே வந்துட்டார், அண்ணே வந்துட்டார். அது இல்லைங்க. அண்ணே வந்தா என்ன சொல்லுவாரோ, அண்ணே உங்ககிட்ட என்ன வேலையை செய்ய சொன்னாரோ அதை அறிவா புத்தியா செய்யற பாரு, அதுதான் பயம். அண்ணே வந்துட்டார், அண்ணே வந்துட்டார், ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாரு. இப்படிதான் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சரி வேண்டாம். ஆசிரியர் மக்களை 1:7 நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்துல ஆரம்பம். ஞானத்தை பிடிச்சுக்கிட்டு அது வழியா கர்த்தருக்கு பயந்தா அது போதும். அது உனக்கு எப்படி பயப்படணும், என்ன செய்யணுங்கிறதை ரொம்ப அழகா போஷிக்கும். நீதிமொழிகளுக்குள்ள இன்னும் 2-3 மாசம் போக வேண்டியிருக்கு. இருந்தாலும் சங்கீதத்தை முடிச்சுட்டு இங்கிட்டு வந்துருவான். திரும்பி 19வது புத்தகத்துக்கே திருப்புங்க, சங்கீதத்துக்கே திருப்புங்க. இது 20வது புத்தகம், அதனால 19ன்னு சொன்னேன். சங்கீதம் சொல்லாம 19 சொல்றாருன்ற கூடாது. 34வது சங்கீதம் வாங்க. the famous feminine சங்கீதம். என்ன சங்கீதம்? 34. என்ன சங்கீதம்? முதல் வசனத்தை டக்குன்னு சொல்லுவாங்க எல்லா பேரும். என்ன வசனங்க அது? அதெல்லாம் விட சார் இன்னைக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை, அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கூட வராம இருக்கிற காரணம் என்னன்னா, நாம கர்த்தருக்கு பயப்படுறது இல்ல. மனுஷனுக்கு பயந்து 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 செவமும் பண்ணுவோம், எதுக்கும் முன்னேற்பாடா இருந்துக்குருவோம். ஆனா நான் சொல்றேன், உங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, தாவீது யாருக்கு பயந்தாரு? கர்த்தருக்கு மட்டும் பயந்தாரு. கோலியாத்து ஒரு கூழாங்கல்லில விழுவதற்கு அவருடைய பாளையம், நான் விசுவாசிக்கிறேன், இப்படி சூழ பாளையம் இறங்கினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் தானியேல் கர்த்தருக்கு பயந்ததனால என்ன செஞ்சுச்சு? என்ன சிங்கத்துல போட்டாலும் அவருடைய தூதர்கள் அவனை விடுவித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்துல பிரச்சனையை பார்த்து பயப்படாத. பிரச்சனைக்கு ஆரம்பம் ஞானத்தோட கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. அவர் கொடுக்கிற ஞானத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிங்கம்மா இன்னொரு வசனத்தை. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். ஏம்மா? அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். யாருக்குங்க குறை இருக்காது இந்த பூமியில? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் நல்லா செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா அந்த ஐயா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கோம் நல்லா இருக்கிறவங்க, உண்மையான விசுவாசிகளா இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க, ஒரு நன்மை குறைபடாம இருக்கு. இனி நான் கர்த்தருக்கு பயப்பட போறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வசனம் இல்லையா? அடுத்து என்னப்பா? தெரிஞ்ச வசனம் ஒரு வசனம் இருக்குல்ல, அதுல என்னது? சிங்கக்குட்டி. பாத்தீங்களா? நம்ம இன்னும் புலிக்குட்டியும் சிங்கக்குட்டியுமாவே இருக்கோம். கர்த்தருக்கு பயந்தா உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியமும் கிடையாது. உங்க சந்ததி நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். இங்க என்னென்ன சொல்லி இருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கிடைக்கும். தைரியமா நீங்க பாடலாம் கர்த்தருக்கு பயந்தா. எப்படி? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். அந்த பாட்டு என்ன பாட்டு பாப்பா? எனக்கு அந்த பாட்டுலாம் தெரியல, மறந்து போச்சு. இல்லையா? மறந்து போச்சுங்கிறத காட்டிலும் தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் அவரு உங்களுக்கு பக்கத்துல அப்படியே அப்பத பாடின பாத்தீங்களா? உன் பக்கத்துல வல பக்கத்துல 1000 பேர் 10000 பேர் வந்தாலும் சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேசத்துல எத்தனையோ பேருக்கு ஒரு நன்மை குறையல. உங்களுக்கும் இப்போ அப்பப்ப நான் விட்டுட்டு போறதுனால எனக்கு குறையுது. திரும்பி அதே தரித்திரம், அதே பிரச்சனை, அதே சண்டை, அதே குடிவெறி, அதே சுகவீனம் வருது. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னா கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அழகா அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாதுகாப்பு கொடுப்பார். இந்த நீதிமொழிகள்ல எனக்கு ரொம்ப அழகான ஒரு காரியம் பிடிச்சது. 8வது அதிகாரத்துல ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, நல்லா இருக்கும் பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ரொம்ப நிறைய வசனங்களை நமக்கு சொல்லி இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வரும்போது கொஞ்சம் பயப்படுறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒன்று பாஸ்டர் பார்த்துருவாரு, இன்னொன்று பாஸ்டர் கிட்ட யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் கொஞ்ச நேரமாவது நம்ம கடவுளுக்கு பயப்படணுமியா அப்படின்றது இருக்கும். ஆனா எல்லா நேரமும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் எங்க போனாலும் அவர் உங்க கூட தான் உங்களை பார்க்கிறாருங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த உணர்வு இருக்கணும். 8:13 வாசிக்கமா. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நான் சொன்ன பாத்தீங்களா, பெருசா பயப்படுறது இந்த டெபினேஷன்ல காட்ட வேண்டியது கிடையாது. ஞானத்தை அவரிடத்துல கேட்டு அந்த ஞானத்தின்படி நடந்தாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரியா? விளங்குதா? இங்க சொல்லப்பட்டிருக்கு, தீமை செய்யாம வாழ்ந்தீங்கனாலே நீங்க ஒழுங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம், கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். யாரை குறிச்சாவது தவறா பேசாம இங்க கூட்டத்தோடய உட்காந்து பேசிட்டு அப்புறம் தனியா போன் பண்ணி சொல்லி கொடுக்கறது 1க்கு 2 இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதும் இல்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீமையை விடுகிற பயம். தீமை செய்யாமல் இருக்கிறதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நிறைய பேர் இன்னைக்கு துணிகரமா லஞ்சம் வாங்குறாங்க. இருக்கா இல்லையாங்க? ஒரு விஷயத்துக்கு நீங்க போய் பாருங்களேன், கண்ணு தெரியாதவங்க கூட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நிறைய இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க. தீமை செய்வதே இல்லாமல் இருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. சும்மா பயம்னோடனே அப்படியே உடல்ல அப்படி வந்து இப்படி கூல கும்பிடு போட்டு நல்லா மேல வரைக்கும் இழுத்து விடுறவங்களுக்கு தான் தெரியும். ஆண்கள் கிடையாது, பெண்கள். கீழே போய் வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வருது பார்த்தீங்களா? அது என்ன வைக்கிறீங்களா எனக்கு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டியது
என்னுடைய கடமை, எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சொல்ல வேண்டியதை, தேவன் போட்டதை வெளியிலே போட்டே ஆவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பயப்படாம வாழ்ந்தா என் பிள்ளைங்க ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். என் கையின் பிரயாசத்தினால எனக்கு நன்மை உண்டாகும் இருக்கணும்னா நான் எந்த வழியை பின்பற்றணும்? கர்த்தருடைய வழிகளை பின்பற்றணும். அல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, ஏதோ லெசன் போல போர்ஷன் போல படிச்சுட்டு போயிடாதீங்கய்யா. புரிஞ்சுட்டு படிங்க. உங்க வாழ்க்கையிலே மேன்மை வரும், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மேன்மை வரும். 128 கடைசி வசனம் வாசிங்க, முடிச்சிருவோம், நேரம் ஆயிப்போச்சு. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். எதனால வரும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தாதான் வரும். இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, எத்தனையோ முறை படிச்சதானே, இன்னைக்கும் பேசுறாரு, இன்னைக்கு என்னைய பத்தி பேசியிருப்பாரு, உங்களை பத்தி பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு தேவ பயம் இல்லாம ஊழியக்காரனை குறை சொல்லுவதை விட தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பில் உங்கள் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நீங்க இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், உங்க பக்கத்துல 1000 பேர், உங்க வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? அணுகாது. நிச்சயமா சொல்றேன், அவர் கொடுத்திருக்கிற வாக்கின்படி அவர் சூல பாளையம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நல்ல பாடல், அழகான ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி முடிக்க போறோம். இந்த சத்தியம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ முறை தெரிந்த வசனங்கள் கொண்ட சத்தியமா கூட இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த இடத்துல திரும்பவும் அவர் போட சொல்லி இருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இந்த நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டதன்படி உங்கள் பிள்ளைகளும் உங்கள் புருஷனும் உங்களை புகழ்கிற நாள் நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது கட்டாயமா வரும். என்னோட சேர்ந்து யாரை ஒப்பு கொடுக்க போறீங்களோ, ஆண்டவரே என்ன அப்படி மாற்றுங்கப்பா, உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. இந்த உலக பிரகாரமான மனுஷனுக்கு பயந்து நான் எந்த காரியத்துல எந்த சூழ்நிலையிலும் துணிகரமா கையை நீட்டிட மாட்டேன், வாயை திறந்துட மாட்டேன், போயிட மாட்டேன். எல்லா நேரமும் நான் கர்த்தருக்கு பயப்படணுங்கிறத நம்முடைய வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். எந்நேரமும் எவ்வேளையும் என்னை பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. அதனால வசதிகள் வரும்போது வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு பயந்து நான் ஆசீர்வாதத்தை சுகந்தரிப்பதுக்கு தான் பிரதர் பேசியிருக்காரு நினைச்சு போங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்க கடவுது. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து வாழ்வேன். நான் கர்த்தருக்கு பயப்படும் போது எனக்கு வருகிற இந்த உலகத்தின் எல்லா தீமைகளிலும் அவர் என்னை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார், வழி நடத்துவார், என்னை எல்லா விதத்திலும் நன்மையினால் நிரப்புவார் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நன்மை செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, நம்மிடத்துல வருகிற ஒருவரை கூட புறம்பே தள்ளுவதில்லையே. மனம் திரும்பின எத்தனையோ பிள்ளைகளை மன்னித்த தேவன் இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து நான் மனம் திரும்புகிறேன், நான் மனம் வருந்துகிறேன், நான் வாழ்வதற்காக, என் பின்னடிய சந்ததிகள் வாழ்வதற்காக, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்று சொல்லி மனம் திரும்புகிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நானும் கூட உம்முடைய கிருபையினால் வலக்கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எப்பொழுதும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.